எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருமே வந்து எங்களோட இன்விடேஷன் ஆனர் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த கேட்கலையா என் சவுண்ட் இவ்வளவுதாக்க வருது. ஆஃப் பண்ணிக்கலாம். That's why I think you should. இல்ல நான் கேக்குதா இப்போ? எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருமே வந்து எங்களோட இன்விடேஷன் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட டெபியூ ஃபிலிம். ஸோ ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ். அண்ட் ஹீரோவுமே வந்துட்டு நியூ ஃபேஸ். ஸோ இனி உங்களோட சப்போர்ட்ல தான் இது ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். எல்லாருக்கும் குட்டியா முடிச்சு வரணும். ஏன்னா எப்படியும் வந்து பெருசா கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப நான் இங்கே குட்டியா முடிச்சிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா மறுபடியும் சந்திக்கிறோம். இந்த படம் சொன்ன மாதிரி என்னோட முதல் படம். எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அண்ட் ஆல் தி கேஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ். நீங்கள் படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கான காரணம் டெஃபினட்டாக அதுக்கான டெக்னீஷியன்ஸ் தான். அரவிந்த் சிங் ஃபைட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர்ட்ட வெளியே பேசணும்னு சொன்னாங்க. காந்தம் பிரதீப் சார் ரொம்ப நன்றி சார். ஸோ எனக்கு ஒரு காப் கேரக்டர் முதல் படத்திலே கிடைச்சது. நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு, ஒழுங்காக பண்ணுவானா, லுக்கா ஓகே நடிச்சிருவானா அப்படின்ட்டு. பட் நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் எனக்கே இப்போ கொஞ்சம் நல்லாவே கான்ஃபிடென்ட் வருது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். படத்தை சார் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல முக்கியம் தான். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் உங்க சப்போர்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது we are very grateful for that. ஸோ அதர்ஸ் படம் நீங்க பார்த்தது மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம், சென்சிட்டிவான ஒரு டாபிக் பத்தி பேசியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டைட்டிலோட அதோட மீனிங், எதுக்கு, ஏன் இந்த டைட்டில். ஸோ எனக்குமே இப்படி இப்படி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்ட் சொசைட்டி வரைக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரெஸ் ஷோ முடிச்சு ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அண்ட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் ஒன்றுன்னா ஐ மீன் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாக வச்சிருக்கோம். அது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அந்த ஒரு பர்சனுக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்டரா நீங்க நேச்சுரலா இருந்தது. நீங்க உண்மையிலே மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டார். அது எல்லாமே அபின் சாரோட கைடன்ஸ். அண்ட் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப என்ரிச்சிங்கா இருந்தது. அண்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரி ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு, ஆதித்யா மாதவ். ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். பிகாஸ் அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். ஸோ இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இந்த படம் பார்த்து அவர் அப்ரோச் பண்ணுவாரு. ஸோ I think he'll be an asset to the industry. We got two people, one director and one hero to the added to the industry. So I'm very happy to have been a part of their beginning. Thank you. Director sir, படத்துல very director மட்டும் தான் ஹீரோ பாக்கி நல்லா வந்து படத்துல டைட்டில் வந்து ஆஃப்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிவீல் பண்ணுவாங்க. ஏன் ஆக்சுவல் பண்ணீங்க, இதை வச்சு பண்ணீங்க? இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி அப்படிலாம் பிளான் இல்லை. எடிட் முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் இந்த 50 வாட்டி படம் பார்ப்போம். நம்ம எடிட் பண்ணி திருப்பி திருப்பி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அதுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் அந்த போர்ஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தோணுச்சு இங்க எங்கேயாவது கரெக்டா இருக்குமோ அப்படின்னு. ஆனா பிளேல வந்துட்டு எனக்கு அந்த நேரம் தோணுதான் இந்த விஷயம். ஆக்சுவலி என்னன்னா இப்போ பேசலாமா, அதாவது இப்போ ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துல நான் நம்புறது. ஏன்னா நீங்கதானா வெயிட் பண்ணீங்க? என்ன தப்பு நீங்க என் வெயிட் கேட்டீங்க? நீங்க தானே என் வெயிட் கேட்டீங்க? இந்த ப்ரொமோஷன் பண்ணி என்ன ஒரு கிராம் நம்ம வேலை பார்க்கறது ஒரு
எல்லாம் யூடியூபரா இருக்காங்க. Okay. இந்த வளர்ப்பு சார் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நான் எந்த தப்பாவும் கேட்கறது எல்லாம் வழக்கமா கேட்கறது. வெளியில கேட்டா ஒண்ணு ஏன் கேட்கறீங்க? நான் நடிக்கிறேன். அவர் பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். சிரமமா இருக்குதா? ஏன்னா ஒரு தமிழ் புரியல. இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்ன இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் பூசி நான் கேக்குறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க சார் ஒரே நிமிஷம் முடிச்சுட்டு நான் சொல்றேன். பூசி முறைக்கிற மாதிரி இருக்கிறாங்க. என்ன இந்த குஷ்பூல இருந்து சரியா கொண்டாட பூசி முறை அப்படிலாம் சொல்லல நீங்க. ஹீரோயின் வெயிட் என்னன்னு கேட்டீங்க, அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்க டைரக்டா அவர் சொல்லி முடிக்கட்டும், நான் பேசுறேன். சொல்லலாமா? நீங்களும் சொல்லிட்டீங்களா? ஆமா, அம்பிகை சொல்ல வேண்டிய சரி, நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச சரி, நீங்க பிரஸ் மீட் எங்க இல்ல சார் புரியுது. ஓகே, நான் இப்ப பேச விடலாமா சார்? நான் பேச, நீங்க பேச விடல என்ன? சரி, நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க, அவங்க இப்படி இப்படி அவங்க தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அதோட ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டர் பண்ணல, நான் பேசுறேன், நீங்க இன்டர் பண்ணாதீங்க. டைரக்டரோட சாய்ஸ். நீங்க யாருக்கு அது கேட்கறதுக்கு? இல்ல, அது என் சாய்ஸ் இல்ல. நீ அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தாங்க. அது என்ன கேள்வி? அது சார், நீங்க அது என்ன கேள்வி? சார், நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட், நீங்க கத்துறீங்க என்கிட்ட. ஒரே நிமிஷம் நான் ஐ அம் தி ஒன்லி வுமன் இன் திஸ் பிளேஸ். இப்படி கத்துறாரு, இவ்ளோ there's no woman here. ஒரு பொண்ணு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வெளியே வச்சு கத்துறீங்க நீங்க. அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல, நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன். சரி, அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த டைம் எடுக்குது, அதனாலதான் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல. ஆனா என்ன அதோட மென்டல் சார், நான் சொல்றேன், டோன்ட் இன்டரப்ட் மீ. நான் சொல்றது every woman has a different body type. என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை. அது என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா? ஆமா, அதுக்கு நான் இருக்குமா? சரி, என்ன பண்ணா அது தப்புதான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்புதான். இல்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். சார், நீங்க you're not doing us a favor. Okay, நாங்க ஒரு படம் முடியும். நான் செய்யல. ஏன்னா இது படம் ஒரு படம் இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா அவங்க பேச திருப்பி பாராட்டீங்களா? அவங்க தான் இருக்காங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு
உங்க வீட்டுல இங்க இருக்கிற யாருக்கு அது ரெலவெண்டா இல்ல, படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல. என்னோட வீட்டை தெரிஞ்சுட்டு அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் 80 கிலோ இருக்கேன், அது நான் என்ன பண்ணுவேன், நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் என்னோட கரியர் டைம்லைன் பாத்தீங்கன்னா I have chosen characters that are career oriented. நான் I don't want to be a commercial hero. ஓகே Okay. அவங்க கத்துறாரு எல்லாரும். I have a perspective, right? Everyone is silencing me here. நீ என்ன சொல்லணும்னு சொல்லிடு. With all due respect, நீங்க எல்லாரையும் நான் generalize பண்ணல. I'm not generalizing. Normalizing body shaming. அது ஏன் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது? எப்பவுமே அதுக்கு ஏன் கேள்வி கேட்டாங்க. என்னோட weight இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன weight? அது எனக்கு அவர் டாக்டர் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒன்றும் கேட்கல. நான் ஒரு டாக்டர், நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுறேன்? அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 கொஸ்டின்ஸ். நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியும். அது எப்படி இல்லாம அது கியூட்டா இருக்கு, பப்பியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு. என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம இன்டெரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன, அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தான், ஸ்டூபிட் கொஸ்டின் தான். அதனாலதான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன். அவங்க எப்படி தூக்குனீங்க? நெக்ஸ்ட் நீங்க வேற என்ன ஆரம்பிப்பீங்க? நீங்க செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர். அது எப்படி கரெக்டா இருக்கும்? இல்ல அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வெயிட்னு. ஆமா எனக்கு தமிழ் தெரியும், நான் இங்கதான் படிச்சது. ஜேர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜேர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது நீங்க கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆயிட்டு பேசுவோங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் அன்பா பேசி நல்லபடியா ஓகே பேசலாமா? படம் சம்பந்தமா இருக்கு கீழே இருக்கு. ஓகே ஓகே சொல்லுங்க. ஸ்கிரீன் பிளே இல்ல சார், அப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ரெஃபரன்சஸ் எல்லாம் அப்படியெல்லாம் எடுக்கல. ஆனா வந்துட்டு ஒபியஸ்லி நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பேட்டர்ன்ல நான் ஒரு எடிட்டரா ஒர்க் பண்ணி இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கணும், அந்த ஒரு லேக் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தேன். ஸோ அது ஒரு ஸ்கிரீன் பிளே ஒர்க் பண்ணும்போது அங்கேயுமே வந்துட்டு அந்த ஒரு பேப்பர் ஒர்க் நல்லாவே பண்ணியிருக்கேன்.
இல்ல சரி வந்து ஒரு அதாவது இப்ப நான் வந்து கொஞ்சம் சார் கேக்குதா இப்போ நான் வந்து இப்போ இது வரைக்கும் இந்த இந்த அந்த விஷயம் நான் வந்து பிரஸ்ல வந்துட்டு இப்போ இதுல சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சொல்றேன், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே வந்துட்டு டிஃபென்சிவ் மோட்ல தான் காமிச்சிருக்காங்க. மீன்ஸ் அவங்க தாக்கப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எல்லாத்தையும் போடவும் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் வந்துட்டு ஒரு பிரில்லியன்ஸா வந்துட்டு நம்ம எப்படின்னா இவர் ஒஃபென்சிவா வந்துட்டு ஒண்ணு பண்றாரு. அவரோட பாயிண்ட் என்னன்றது வந்துட்டு லாஸ்ட்ல நான் எழுதி காமிச்சிருப்பேன். அதுதான் அவரோட தாட். அது ஒவ்வொருத்தருக்கும் அதனாலதான் அவர் ஆன்டகனிஸ்ட் அப்படிங்க நம்ம காமி, அவர் ஹீரோவா நம்ம காமிக்கல இல்லையா? சோ நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன் நம்ம அப்படி காமிக்கணும்னா ஒருத்தங்க ஒரு ஆன்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தவறு செய்யறது தூண்டல் வரும்போது அவரோட பிரில்லியன்ஸ் அது நெகட்டிவ் மோட்ல வரும். அதுதான் வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் ஆடியன்ஸுக்கு நானும் ஃபீல் பண்ணேன். அவங்க வெளியில வந்து தப்பா அதை நீங்க இல்ல சார் அது சின்ன இந்த வார்த்தை நீங்க அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்ப யாராவது பேர் போட்டு நல்லா எனக்கு அது நல்லா இருக்கா இல்லையா, என்னோட வெயிட் கேட்டது எனக்கு ஒஃபென்சிவா இருந்தது. அது சரி சார் அது ஆக்சுவலா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப் பார்க்க நல்லா போச்சு. அது வந்து இந்த டிரான்ஸ்லேட் விட்டுட்டு அவங்க வந்து டீஃபைன் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க டிஃபைன் டிரான்ஸ்லேட் வந்து நல்ல வண்டியா அவங்க கொலை பண்ணிட்டு அப்ப நல்லதாக காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா பப்ளிக் ரிலேஷனா அவங்க டிரான்ஸ்லேட் மேல போகும் வெறுப்பு அதிகமாக நீங்க பண்ண ஜஸ்டிபிகேஷன் தெரியாது. அவங்க வந்து தொடர்ந்து கொலை பண்றவங்க காட்சி வந்து காமிச்சிங்க. அது ஏன் அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கு சார்? இப்போ அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் தான், அப்ப கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அவர் செய்ய மாட்டாரு. பட் ஆனா அந்த ஆன்டகனிஸ்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா சொசைட்டில சில விஷயங்கள் வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டது. அப்போ அவருக்கு என்ன தெரியும், அவர் வந்து அவரோட எஜுகேஷன் என்ன நம்ம இதுல காட்டியிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த எஜுகேஷன் வந்துட்டு அவரோட சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டாரு. ஆனா அவரோட இன்டென்ஷன் என்னங்கிறது அவர் கிளைமேக்ஸ்ல சொல்லியிருப்பாரு. இவ்வளவு நாள் எங்களை வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணல இந்த சென்ஸ் யூனிக்கா பாக்குறாங்க. பிகாஸ் அவரோட பாயிண்ட் அது எனக்கு இதுல சொல்ல முடியாது, நீங்க பாத்துட்டீங்க. அதனால நான் அதை சரி செய்யறதுக்கான ஒரு ரெவல்யூஷன் அவர் சொல்றாரு இல்லையா அந்த வேர்டு. அந்த விஷயத்துல அதனாலதான் போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ லாஸ்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க, எனக்கு ஹீரோட கேரக்டரை நான் எப்படி காட்டணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, என்ன யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறது. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. அதையும் நான் வந்துட்டு அங்க ஜஸ்டிஃபை பண்றேன். சொசைட்டில எல்லாரையும் நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஹீரோவே ஃபைனலி என்ன செஞ்சாருன்னு கேட்டாச்சுன்னா யாருமே எதிர்பார்க்கல. அப்போ உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு? சோ எல்லாமே ஒரு பாயிண்ட், ஒரு எங்கேயாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ல தான் ஒருத்தங்க வந்துட்டு தவறா செய்யறதுக்கான ஒரு யோசனை உருவாகுது. அந்த யோசனை ஒன்ஸ் உருவாயிருச்சுன்னா அது சரியா தவறாங்கிறது மனிதனுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி அந்த நேரம் இருக்காது. அந்த பெயின் தான் வந்துட்டு அவனை வந்து ஓவர் கம் பண்ணுது. சோ அதனால அதை செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு செய்யும்போது நம்ம அவளை ஆன்டகனிஸ்டா நம்ம கன்சிடர் அப்படி இதுதான் நான் ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன். நல்லா இருந்தது. சரி, அவங்க வந்துட்டு நம்ம சொல்றத வந்துட்டு அவங்களோட போர்ஷன்ல நீட்டா நடிச்சு காட்டுறாங்க. ஆனா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு அதோட கிராவிட்டி என்னங்கிறது வந்துட்டு ஒரு டைரக்டருக்கு மட்டும்தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். அது சரியோ தவறோ இல்லையா? சோ அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கிளைமேக்ஸும் நான் வச்சிருந்தேன். அது வந்து ஒரு கிளீஷே அப்படிதான் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சது. ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ஒரு தோணு ஒரு ஸ்பார்க் தான். ஆனா நிஜமா சொல்றேன், இந்த ஸ்பார்க் வந்துட்டு நான் எழுதினதுக்கு அப்புறமா இது ஏன்னா அது வந்து அப்படி வந்து டக்குன்னு பீப்புள் அதை எப்படி எடுத்து
எடுத்துப்பாங்கிறது எல்லாமே எனக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருந்தது, ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஆனா அது பண்ணி வந்தபோது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதனால அப்படியே அதை ஃபைனலா வச்சு அந்த சாங் இருக்கு, அது எங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வைக்கணுமா வேணாமாங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். நான் படம் ஃபுல்லா ஒரு விறுவிறுப்பா போறதுல ஒரு ஈவன் ஆக்சுவலா எடுக்கவே வேணாம் முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் லைட்டா மாற்றி சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சார், அதை மட்டும் ஏன்னா ஹீரோனோட உயிர் பண்ணணும் கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா நீங்க படம் பார்த்துட்டீங்க எல்லாரும், கேரக்டர் வந்துட்டு ஒரு போலீஸ் எப்படி இருப்பானோ அதே மாதிரிதான் நான் படம் ஃபுல்லா அதை நான் மெயின்டைன் பண்ணணும். டக்கு டக்குன்னு நடக்க முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு இதோட இருக்கேன்னா அதை நான் கரெக்டாக ஒரு ரீசனே இல்லாமல் நம்ம அந்த போலீஸ்லேருந்து வெளியே முடியும். ஸோ இந்த ஒரு லவ் போர்ஷன் வைக்கும்போது எனக்கு மற்ற எமோஷன்ஸும் கேட்கறது எல்லாம் ஃபிளாட் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக ஃபிளாட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த வேரியேஷன் காமிக்கிறதுல நான் ஒரு சொன்னேன் சார், இது புரிஞ்சு சார் நான் நல்லா பண்ணுவேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னா அதை கீப் இட். எப்படி நம்ம ஒரு சாங்கை நம்ம பண்ணுவோம் அது வேணும், பட் நல்லா இருக்கு. நல்ல பாயிண்ட் சார். ஆக்சுவலி என்னன்னா சார், எனக்கு என்ன ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா, ஒரு நியூ ஃபேஸ் நம்ம காட்டும் போது இனிஷியலி வந்துட்டு நம்ம ரொம்ப பில்டப் அப்படியெல்லாம் கொடுத்தா சில பேர் இன்னைக்கு ஆடியன்ஸ் என்ன இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும். ஒன்ஸ் ஆடியன்ஸ் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த கேரக்டர் அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க எடுத்துப்பீங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் வச்ச போது இன்னும் பார்க்கணும்னு தோணுது இல்லையா, ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு இருக்கு. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப வைக்க வேண்டாம். அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அது தேவைப்படவும் இல்லை. மெடிக்கல் மாஃபியா வந்து அதிகமாகி இந்தியாவுக்கு போய், ஆனா ஒரு சாமானியன் வந்து அந்த கரும்பு சாமானியன் வந்து டாக்டர் படிச்சு அவங்க வந்து ஒரு தவறு, அதாவது கொலைகள் பண்ற மாதிரி சித்தரிச்சிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு நீங்க அதை எப்படி? அதாவது இப்போ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்டே நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு போடுறோம். அதுவே வந்துட்டு ஏன்னா நம்மளோட கற்பனைகள் வந்துட்டு ஏதாவது நம்ம புதுசா நம்ம ஒரு கற்பனை கொண்டு வரும்போதுதான் ஆப்வியஸ்லி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு என்டர்டெய்னிங் இருக்கும். ஸோ அங்க எனக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இது வந்து ஓகே, இதுல கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா வந்துட்டு டெக்னிக்கல் திங்ஸ்ல இப்போ வந்து கௌரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். அதுல வந்து சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டு சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் அது உண்மைதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த பயம் அப்படி வராமல் இருந்துச்சுன்னா அது ஒரு கொஞ்சம் ஒரு ஃபிலிமா வந்து கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும் ஃபைனலி. ஆனா எல்லா விஷயத்திலையும் நம்ம அது பார்த்து செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே பண்ண முடியாம ஒரு புதுசா ஒண்ணு காமிக்க முடியாம ஒரு விஷயம் வருது. ஆனா என்ன சொல்ல வருமோ அதை சொல்லிருக்கேன். இது வரைக்கும் இல்ல, பட் சார் அதாவது இல்ல சார், அதுவே வந்துட்டு நான் என்ன இப்போ சொல்றேன்னா, நான் என்ன அந்த படத்துல சொல்ல வரேனோ அதே தாட் ப்ராசஸ் தான் நம்ம ஹியூமன்ஸுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்ப அவங்க செய்யறது இப்போ நான் லெட் மீ ஃபினிஷ். அதாவது இப்ப அவங்க ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு ஒரு ஹைலைட் ஆகுது. இதே வந்துட்டு காலங்காலமா எல்லா படத்துலயும் வந்துட்டு ஒரு மெயில் இருந்தாலும் ஃபீமேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் நமக்கு யாருக்கும் வந்துட்டு ட்ரிகர் ஆகல? அப்ப அதுதான் அந்த படத்துல நான் சொல்ல வரேன்.